வியூவர்ஸ், அபாரமான திறமைகளோட இருக்கிற 7 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உயிரினங்கள் செய்யற விஷயங்கள் எல்லாம் பார்த்து மனிதர்களை விட இந்த உயிரினங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமா வாழுதுங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது இன்ஜினியரிங் ஆண்ட்ஸ். மனிதர்களை விட எறும்புகள் தான் சிறந்த இன்ஜினியர்கள்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா எறும்புகள் கூட்டமா சேர்ந்து அதுங்க இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி பல வடிவங்களுக்கு மாறுது. இந்த ஃபயர் எறும்புகள் செய்யற விஷயங்களை பாருங்க. இந்த பிளாஸ்டிக் முடிய வச்சு இந்த எறும்புகளை நைக்கும் போது இந்த எறும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ரப்பர் பால் மாதிரி மாறி இவங்க குடுக்கிற இந்த அழுத்தத்துல இருந்து தப்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த எறும்புகளை தூக்கி தண்ணியில போட்ட உடனே டக்குன்னு தண்ணியில மிதந்து போறதுக்கு ஏத்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு மாறுது. இந்த எறும்புகளை தண்ணியில போட்டு முக்குனா கூட தண்ணி கூட உள்ள வராத அளவுக்கு இதுங்க ஒரு அரண் மாதிரியான பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்திக்குதுங்க. இதெல்லாம் விட இந்த வீடியோவை பாருங்களேன். ஆராய்ச்சியாளர்கள் டபுள் டேப்பை போட்டு ஒட்டி இந்த எறும்புகள் எல்லாம் இந்த டேப்ல ஒட்டி சாகுதான்னு பார்க்கும்போது இந்த எறும்புகள் அங்க இருக்கிற சின்ன சின்ன கண்ணாடி பீசுகளை எடுத்து அந்த டேப்ல ஒட்டி ஒரு பாதையை அமைச்சு ஈஸியா இந்த டேப்பை கடந்து போகுதுங்க. இதனாலதான் இப்ப ஆராய்ச்சியாளர்களே ரோபோட்டிக் டெக்னாலஜில இந்த எறும்புகளுடைய வாழ்க்கை முறையை பயன்படுத்தி ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வேம்பயர் பேட். உலகத்துல 1300 வகையான வவ்வால்கள் இருக்கு. அதுல இந்த 3 வகையான வவ்வால்கள் மட்டும்தான் மத்த உயிரினங்களோட ரத்தத்தை குடிச்சு உயிர் வாழ்ற வேம்பயர் வவ்வால்கள். இந்த வவ்வால்கள் ரத்தத்தை குடிச்சு உயிர் வாழ்றதுனால இதுங்களை நம்ம ரொம்பவும் மோசமான வவ்வால்கள்னு நினைப்போம். ஆனா இந்த வவ்வால்கள் மனிதர்களை விட ரொம்பவும் ஒற்றுமையா வாழ்ற ஒரு உயிரினமா. ஒரு கூட்டத்துல வாழ்ற வவ்வால்கள்ல சில வவ்வால்களுக்கு உணவு கிடைக்கலனாலும் உணவு கிடைச்ச வவ்வால்கள் அதுங்க குடிச்ச ரத்தத்தை மத்த வவ்வால்களுக்கு பகிர்ந்து கொடுத்து மத்த வவ்வால்களையும் காப்பாத்துமா. இப்ப இந்த வீடியோல ஒரு வவ்வால் 4 வவ்வால்களுக்கு அது குடிச்ச ரத்தத்தை பகிர்ந்து கொடுக்குது. இதனாலதான் குகைகள்ல கூட்டமா வாழ்ற எல்லா வவ்வால்களுக்கும் போதுமான அளவு உணவு கிடைச்சு வவ்வால்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகுது. அடுத்தது ஈல் ஃபிஷ் ஹண்டிங். உலகத்துல 800 வகையான ஈல் ஃபிஷ்கள் இருக்கு. ஜப்பான்ல வாழ்ற மக்கள் ஈல் ஃபிஷ்கள்ல நிறைய சத்துக்கள் இருக்குன்னு இந்த ஈல் ஃபிஷ்களை தான் அதிகமா சாப்பிடுறாங்க. இந்த ஈல் ஃபிஷ்கள்ல இந்த மேனிட்ரி வகை ஈல் ஃபிஷ்கள் ரொம்பவும் வித்தியாசமா மீன்களை பிடிச்சு சாப்பிடுது. இந்த வீடியோல பாருங்களேன். இந்த ஈல் ஃபிஷ் தானா இதோட உடம்ப பயங்கரமா வலிச்சு இது உடம்புல இருக்கிற ஜெல் மாதிரியான திரவத்தை மீன் பிடிக்கிற பொறி மாதிரி வச்சுட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த பக்கமா வர மீன்கள் இது வச்சுட்டு வந்த ஜெல்லுக்குள்ள மாட்டிக்குது. இந்த மாதிரி இந்த ஈல் ஃபிஷ்கள் ரொம்பவும் புத்திசாலித்தனமா இது உடம்புல இருக்கிற ஜெல்லை வச்சியே மத்த மீன்களை வேட்டையாடி சாப்பிடுது. அடுத்தது ஜாம்பி ஏர்வார்ம்ஸ். இந்த சின்ன ஏர்வார்ம்ஸ் செய்யற விஷயங்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த புழுக்கள் எப்பவுமே பூச்சிகளுடைய உடம்புக்குள்ள போய் தான் உயிர் வாழும். சின்னதா இருக்கும் போதே இதுங்க பூச்சியோடைய உடம்புக்குள்ள போய் அதுங்க சாப்பிடுற உணவை எல்லாம் இது சாப்பிட்டு பூச்சியோடைய வயிற்றுக்குள்ளேயே இந்த புழு வளரும். பொதுவா இந்த புழுக்கள் இந்த 2 பூச்சிகளுடைய உடம்புக்குள்ள தான் அதிகமா வாழும். இந்த சின்ன புழு வெட்டுக்கிளி பூச்சியோடைய உடம்புக்குள்ள போன உடனே அதால கத்த முடியாத மாதிரி அதோட நர்வ் சிஸ்டமை கட் பண்ணிடுமா. ஏன்னா வெட்டுக்கிளி பூச்சி கத்துச்சுன்னா பறவைகள் வந்து வெட்டுக்கிளி பூச்சியை வேட்டையாடிடும். இதனால இந்த புழு வெட்டுக்கிளி வயிற்றுக்குள்ள போன உடனே வெட்டுக்கிளி பூச்சியால கத்த முடியாத மாதிரி பண்ணிடுமா. மேண்டிஸ் பூச்சியை கூட இந்த சின்ன புழு தான் அது உடம்புக்குள்ள இருந்து கண்ட்ரோல் பண்ணுமா. இந்த புழு இதுங்க வயிற்றுக்குள்ள இருந்து முழுமையா வளர்ந்ததுக்கு அப்புறம் இதுங்களை தண்ணிக்குள்ள குதிக்க வச்சு இந்த பூச்சியை சாகடிச்சுட்டு இந்த புழு மட்டும் தப்பிச்சு போயிடுமா. பெருசா வளர்ந்த இந்த புழுக்கள் அதுக்கப்புறம் விலங்குகளுடைய உடம்புக்குள்ள போய் வளர ஆரம்பிக்குமா. சில இடங்கள்ல அமெரிக்கன் பிட்புல் ராட்வீலர் போன்ற நாய்கள் வளர்த்தவங்களையே கடிச்சிடுச்சுங்கிற நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கும் இந்த சின்ன புழுக்கள் தான் காரணமா. நாயோடைய உடம்புக்குள்ள போன இந்த புழுக்கள் தொடர்ந்து நாய்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அதுங்களுக்கு ஒரு கட்டத்துல வெறி பிடிச்சு தன்னை வளர்த்தவங்களையே கடிச்சிடுது. அடுத்தது ஏர் ஸ்னேக். இது வரைக்கும் நம்ம சேனல்ல பாம்புகள் கிட்ட இருக்கிற நிறைய திறமைகளை பத்தி பார்த்திருக்கோம். ஆனா இப்ப ரீசெண்டா தாய்லாந்துல இந்த முடி உள்ள வித்தியாசமான பாம்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவா பாம்புகளுக்கு முடியே வளராது. ஆனா இந்த பாம்பு முடியோட இருக்கிறத பார்த்து இது பாம்பு தானா இல்ல வேற ஏதாவது புதுவிதமான உயிரினமானு இத ஆய்வு பண்றதுக்காக தாய்லாந்து அனிமல் ரிசர்ச் சென்டருக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த ரிசர்ச் சென்டர்ல ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் இது சர்பரஸ் ரின்சாப்ஸ் வகை விஷப்பாம்புன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா இது உடம்புல வளர்ந்து இருக்கிறது முடி கிடையாது. ஆமைகள் உடம்புல எல்லாம் வளர மாதிரியான ஒரு வகையான பாசி. இந்த பாம்பு ரொம்ப நாளா தண்ணிக்குள்ளேயே பதுங்கி இருந்து மீன்களை வேட்டையாடி சாப்பிட்டதுனால இதோட உடம்பு ஃபுல்லா இந்த மாதிரி பாசியா வளர்ந்திருந்திருக்கு. அடுத்தது இல்யூஷன் பேர்ட்ஸ். பொதுவா இந்த ஸ்டர்லிங் பறவைகளை ஏதாவது ஒரு பறவை வேட்டையாட வந்துச்சுன்னா இந்த எல்லா பறவைகளும் சேர்ந்து வானத்துல இந்த மாதிரி கூட்டமா பறந்து அந்த பறவை கிட்ட இருந்து தப்பிக்கிறத பார்த்திருப்பீங்க. இதுங்க கிட்ட இருக்கிற சூப்பரான விஷயம் என்னன்னா இந்த பறவைகள் கூட்டமா பறக்கும் போது இதுங்களை வேட்டையாட வந்த பறவைகள் போகலனா இந்த எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த வேட்டையாட வந்த பறவை மாதிரியே ஒரு மிகப்பெரிய தோற்றத்தை ஏற்படுத்தி அந்த பறவையை பயமுறுத்துமா. தன்ன மாதிரியே ஒரு பெரிய தோற்றத்தை பார்த்த உடனே வேட்டையாட வந்த பறவையும் இந்த சின்ன பறவைகளை பார்த்து பயந்து ஓடிடுமா. நம்ம கடைசியா பார்க்க போறது ரயில்வே ஸ்டாஃப் பபூன். பொதுவா பபூன் வகை குரங்குகளை நம்ம ரொம்பவும் ஆபத்தான குரங்குகள்னு தான் நினைப்போம். ஆனா இதுங்க ரொம்பவும் புத்திசாலி
புத்திசாலியான குரங்குகளும் கூட. இந்த ஜாக்குங்கிற பபூன் குரங்கோட அறிவை பார்த்து கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. 1981ல ரயில்வே சிக்னலரா வேலை பார்த்துட்டு இருந்த ஜேம்ஸ் வைல்டுங்கிற இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல 2 காலுமே போயிடுச்சாம். அதுக்கப்புறம் இந்த ஜாக் குரங்கு தான் 9 வருஷமா இவருக்காக ரயில்வே சிக்னலரா வேலை பார்த்துருக்கு. டெய்லி இந்த குரங்கு தான் இவரை வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டே ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வருமா. அந்த டைம்ல எல்லா ரயில்வே சிக்னல்களையும் கத்துக்கிறது மனிதர்களுக்கு ரொம்பவும் கஷ்டமான விஷயமா. ஏன்னா அந்த அளவுக்கு ரயில்வேல ஏகப்பட்ட சிக்னல்கள் இருந்திருக்கு. அந்த எல்லா சிக்னலுக்கும் இந்த மாதிரி ஒரு லிவர் இருக்குமா. ட்ரெயின் வரும்போது கரெக்டான லிவரை பிடிச்சி இழுத்தாதான் ட்ரெயின் போறதுக்கான சிக்னல் கிடைக்குமா. இந்த கஷ்டமான வேலையை இந்த ஜாக் குரங்கு இவருக்காக 9 வருஷமா ஒரு தப்பு கூட இல்லாம கரெக்டா செஞ்சிருக்கு. அதுலயே இவர் சில நேரங்கள்ல குடிச்சிட்டு தூங்கிடுவாராம். இவர் தூங்கிட்டாலும் கூட இந்த குரங்கு கரெக்டா ட்ரெயினுக்கான சிக்னலை கொடுத்திருக்கு. இதே மாதிரி ஜாக்கிங்கிற இந்த பபூன் குரங்கு சவுத் ஆப்பிரிக்காவோட மிலிட்டரியிலேயே வேலை பார்த்திருக்கு. இந்த ஜாக்கி பபூனுக்கு சவுத் ஆப்பிரிக்கா ராணுவ உடையையே கொடுத்திருந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஜாக்கி ரொம்பவும் புத்திசாலியான குரங்கா. பொதுவா விலங்குகள் துப்பாக்கி சத்தம் கேட்டா பயந்து ஓடிடும். ஆனா ஜாக்கி பபூன் குரங்கு தைரியமா துப்பாக்கியே சுடுமா. வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குரங்குக்கு ராணுவ அவார்டே கொடுத்திருக்காங்கன்னா இது எவ்வளவு தைரியமான புத்திசாலியான குரங்கா இருக்கும்னு பாத்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த உயிரினம் செஞ்ச விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.